நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணு பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனமர் திருநாவுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கவுனி ஐயாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமான் கூற்றுவ நாயனார் குருபூசை திருநாள். எம்பெருமான் கூற்றுவ நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 8 திருப்பாடல்களை நமக்கு அருளி இருக்கின்றார்கள். எம்பெருமான் கூற்றுவ நாயனார் கலந்தை என்று சொல்லக்கூடிய பதியிலே வாழ்ந்த பெருமகனார். அவர் பெருமானது திருநாமத்தை நாள்தோறும் மோதி சிவனடியார்களுடைய பாதம் பணிந்து ஒழுகினார் என்று சொல்லி 2 தொண்டும் செய்தவர். பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியவர், அடியார்களுடைய திருப்பாதத்தை வணங்கி பணி செய்தவர் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு சேனைகள் எல்லாம் சிறக்க பெற்று தன்னுடைய தோல் வல்லமையினாலே போர் செய்து பல அரசர்களை வென்று அவர் பல நாடுகளை எல்லாம் கவர்ந்து அவர் ஒரு அரசராக திகழ்ந்தாலும் மணிமுடி ஒன்று ஒளிய அரசருக்குண்டான அத்துணை இலக்கணங்களும் பொருந்தியவர் என்று சொல்லி நம்முடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது ஆறுகொண்ட வேல்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் என்று சொல்லுகிறார். அது கலந்தை பதியின் முதல்வராகிய கூர்மையுடைய வேலை ஏந்திய கூற்றுவருக்கு அடியனாவேன் என்று சொல்லி நாயனாருடைய தொண்டை சொல்லுகிறார். வகை நூல் ஆசிரியர் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகின்ற பொழுது நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்தில் பொறித்தமையாலது கை கொடுப்ப ஓதம் தழுவிய ஞாழமெல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நெடுவேல் கலப்பாலனாகிய கூற்றுவனே. அது மாலையணிந்த நெடிய வேற்படையை ஏந்திய கலந்தைப்பதியின் முதல்வராகிய கூற்றுவர் கோதை நெடுவேல் கலப்பாலானாகிய கூற்றுவனே. அப்படிப்பட்ட கூற்றுவனாயனார் தமது முடியில் சிவபெருமான் சூட்டி அவரது திருவடியினையே தமக்கு அரச முடியாக சூட்டி கொண்டு அவருக்கு இறைவனே கூத்த பெருமானே திருவடி சூட்டியதாக புராணத்தில் சொல்லப்படுகிறது. அவருக்கு இறைவனே திருவடி சூட்டிய ஒரு பெருமையுடையவர் நாயனார். அப்படி அந்த திருவடியினையே தமக்கு அரச முடியாக சூட்டி கொண்டு நன்மை செய்யும் சிவஞானத்தை தமது திருவுள்ளத்தில் பதிய வைத்தமையால் அச்சிவன் ஞானமே தமக்கு உற்ற துணையாக தாங்க கடல் சூழ்ந்த இந்த நில உலகம் முழுவதும் தனது செங்கோலின் கீழ் அடங்கி வாழச் செய்தார். அவர் ஒரு முடியரசர் கிடையாது, ஆனால் பல வெற்றிகளை பெற்ற ஒரு சிறந்த வலிமையான ஒரு அரசர் என்று சொல்லி அதற்கு காரணம் அவர் பெற்ற சிவன் ஞானமே அதற்கு துணையாக நின்றது. பெருமானுடைய திருத்தொண்டர், அதனால் அவருக்கு அது துணையாக இருந்தது என்று சொல்லி நம்முடைய வகை நூலாசிரியர் அருளுகின்றார். அதான் நாதன் திருவடி சிவபெருமானுடைய திருவடி முடியாக இருக்கும்படி இறைவர் இவரது முடியில் சூட்டிய திருவடி, அது பாதமலர் அழிக்க என்று சொல்றார். பெருமானே திருவடி சூட்டியதனால அவர் ஒரு வெற்றி வீரராக திகழ்ந்தார் என்று சொல்லுகிறார். வகை நூல் ஆசிரியர் இப்படி அருளுகின்ற பொழுது நம்முடைய விரைநூல் ஆசிரியர் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமானார் 8 பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அதில் முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது நாயனார் செய்த 2 பணிகளையும் சொல்றார். பெருமானிடத்திலே அன்பு கொண்டு அஞ்செழுத்தை ஓதினார். அதே மாதிரி அடியார்களிடத்திலே அவர் திருவடிகளை பணிந்து வணங்கி அவர்களுக்கு திருத்தொண்டு செய்தார் என்று சொல்லி, அதாவது 2 தொண்டும் செய்தவர். நம்முடைய பெரிய புராணத்திலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்தவர்கள், அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், 2 பேருக்கும் தொண்டு செய்தவர்கள், இறைவனுக்கும் தொண்டு செய்தவர்கள், அடியார்களுக்கும் தொண்டு செய்தவர்கள் என்று சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம் நம்முடைய தொண்டை. இப்ப இந்த நாயனார் எப்படின்னா 2 பேருக்கும் தொண்டு செய்திருக்கிறார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து
பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி நம்முடைய நீலநக்க நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அந்த வகையிலே இவர் 2 தொண்டு செய்திருக்கிறார். துன்னார் முனைகள் தோல் வழியால் வென்று சூலப்படையார்ன பெருமான் சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட நல்லார் வல்லார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இறைவனை சூலப்படையான் என்று சொல்வார். இங்க சொல்றார், சூலப்படையார்தம் நல் நாமம் தன் திருநாவினாலே நவிலும் நலமிக்கார் என்று சொல்றார். அதாவது கலந்தை முதல்வராக கூற்றுவனார் பகையவர்கள் எதிர்த்து நின்று போர்களிலே தமது தோளின் வல்லமையாலை வெற்றி கொண்டு சூழப்படை ஏந்திய சிவபெருமானது நல்ல திருநாமத்தினை தமது நாவினாலே நாள்தோறும் சொல்ல நன்மையில் மிகுந்தவர் என்று சொல்லி பெருமானுடைய திருநாமம் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை எப்பொழுதும் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருப்பவர் நாயனார். 5 எழுத்தை சொன்னா போது எல்லாம் கிடைக்கும். துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே 5 எழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில்ல அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கிவித்தான் நனிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி நஞ்சையே அமுதமாக மாற்றியது நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றிலே அந்த 5 எழுத்து என்று சொல்லுகிறார். அவர் கல்லிலே கட்டி கடலிலே அவரை பிணிக்கின்ற பொழுது 5 எழுத்தை சொல்லியே அவர் மேலே ஏற்றுகிறார். 5 எழுத்தை சொல்லித்தான் மேலே வர்றார். இருவினை பாசம் மும்மலக்கள் ஆர்த்தலின் வருபவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை 5 எழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்க சொல்றார். அப்ப 5 எழுத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நாட்டு சிறப்பிலே போற்றுகின்றார். அப்படி 5 எழுத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி அந்த நல்ல திருநாமத்தினை தமது நாவினாலே நாள்தோறும் சொல்லும் நன்மையில் மிகுந்தவர் என்று சொல்லுகிறார். இறைவனது அடியாருடைய பாதங்களை பணிந்து துதித்து முதன்மையாகிய நல்ல திருத்தொண்டில் முயன்றனர். பன்னால் ஈசரடியார்தம் பாதம் பரவி பணிந்தேத்தி என்று சொல்லுகிறார். இறைவனை எப்படி வணங்குகின்றாரோ அதே மாதிரி அடியார்களையும் வணங்கியிருக்கிறார். அதான் பெரிய சிறப்பு. தொண்டு என்று வருகின்ற பொழுது 2 கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே காலத்தில் வழிபாடு செய்த பாங்கினை சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதுபோல 2ம் வழிபாடு செய்திருக்கிறார். துன்னார் அப்படின்னு சொன்னா பகைவர்கள் என்று சொல்லி சூழப்படையார் சிவபெருமானுங்க நல்நாமம், அதாவது சிவநாமம் அரண் நல்ல நாமம் நமிற்றி உயிர்ந்தேன் அன்றே என்று சொல்லி நீலக்குடி தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. அது என்ன நல் நாமம்னா, நன்மைனா என்னன்னா வீடு வேற்றை கொடுக்கக்கூடியது 5 எழுத்து. ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய சரித நிறைவிலே சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து மனத்தில் வந்தோர் இனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்றார் என்று சொல்லி அந்த நமச்சிவாய பதிகத்தை சொல்லி எல்லோரும் ஆச்சாரபுரத்திலே அந்த அக்னியிலே புகுந்து பெருமான் திருவடி அடைந்தார்கள் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்த பதிகம்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். அந்த நன்னெறினா என்னன்னு கேட்டா வீடு பேரு தான் நன்னெறி, வேற ஒன்றும் கிடையாது. நல்ல நெறி என்று சொல்லுவது நன்மையாகிய நெறி என்னன்னா வீடு பேரு தான் நன்மையாகிய நெறி, அதுக்கு மேல ஒரு பேரு கிடையாது. பெருமான் திருவடிதான் நன்னெறி என்று சொல்லி அந்த 5 எழுத்து தான் நல்ல நாமம் என்று சொன்னா 5 எழுத்தே நல்ல நாமம். ஆமா, திருநாவில் சிவனது நல்ல நாமம் நவிலப்பெரும் பேரு பற்றி திருநாவுக்கரசு நாயனார் சொல்றார். அதை கருவாய் கிடந்து உன் களைய நினையும் கருத்துடையன் உருவாய்த்திருந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் ஒளிய சிவாய நமையென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே என்று சொல்லி திருநீர் பூசுகின்ற பொழுது கூட வெறுமனே பூசக்கூடாது, 5 எழுத்து சொல்லித்தான் திருநீர் பூசணும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் அருளுகின்றார். அதாவது நல்ல நாமம் திருவைந்தெழுத்து, பிறவிப்பிணைக்கு மருந்தாதலின் நல்ல நாமம்னார். அந்த 5 எழுத்தை சொன்னா நமக்கு பிறவி நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார். அடியார் பாதம் பணிந்தேத்தி, அடியார்களை வணங்கி வழிபட்டு அமுதூட்டுதல் முதலையான செய்தி. அடியார்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு இளையான்குடி நாயனார் புராணத்தில் சேக்கிழ பெருமாவுக்கு போற்றுகின்றார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்த அச்சனை செய்த பின் உண்டினாலு விதத்தில் 6 சுவைதரத்தினில் ஒப்பில்லா அண்டர்நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துறார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த புராணத்திலே போற்றுகின்றார். இப்படி அடியார்களை வணங்கி வழிபட்டு பாத பூஜை செய்து அமுதூட்டுவது நம்முடைய
மயிலாப்பூரிலே சிவநேசனார் நீண்ட நாட்கள் பிள்ளை பேர் இல்லாத இருந்ததனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இறைவனை வழிபாடு செய்தார். அதே போல அடியார்களை வழிபாடு செய்தார். அதனால் அந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுகின்றார். அருந்தவங்கள் செய்து அறனடியாருக்கு அச்சனை உழப்பிழ செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னார். குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் அடியார்களை அழைத்து பாத பூசை செய்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் என்று சொல்லி அடித்து சொல்லுது பெரிய புராணம். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆறுதல் என்று சொல்லி 2 பயன்களை சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது கூட முதலாவதாக சொல்லப்பட்ட பயன் என்ன என்று சொன்னால் அடியார் பெருமக்களை அன்னம்பாளிப்பு செய்வது என்று சொல்லி அங்கேயும் முதல்ல வருது. அதே மாதிரி நான் பிள்ளையாருடைய தேவாரத்திலே அதே போலத்தான் வரும். அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவா என்று சொல்லி மட்டிட்ட புன்னையங்கான மடமையிலே என்ற சொல்ல அந்த பாடல்ல முதல்ல அட்டிட்டல் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதை பார்க்காது போய்விட்டாயே என்று சொல்லி போற்றுகின்றார். அதற்கு பிறகு திருவிழாக்களை எல்லாம் சொல்றார். 9 திருவிழாக்களை சொல்றார். இப்படி திருத்தொண்டு முன்னாகிய நல் திருத்தொண்டு அப்படின்னா அரண்பணியும் அடியார் பணியும் தான் திருத்தொண்டு. அரண்பணியோடு நிற்கக்கூடாது, அடியார் பணியும் செய்யணும். ஒரு பணி தொண்டு என்று சொல்லி வருகின்ற பொழுது 2, ஒன்று சிவபெருமானுக்கு தொண்டு, இன்னொன்று அடியாருக்கு தொண்டு. அரண்பணியும் அடியார் தொண்டுமே தொண்டு என்று சொல்லி சொல்லுவது. அதை நம்ம மாறில் திருப்பணிக்கன் உதிர்ந்த கொள்கையர் ஆயினார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் ஒரு திருப்பணினே சொல்றார். திருப்பணி நோக்கி சென்றார் எரிபத்த நாயனார் புராணத்தில் சொல்றார். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்தர் தாமும் என்ன அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையொன்னி திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி சொன்னார். திருப்பணி அடியார்களுக்கு செய்யக்கூடிய பணி திருப்பணி. எப்படி இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி திருப்பணியோ அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் பல இடங்களில் போற்றுகின்றார். இப்படி அடுத்த பாட்டில் அருளின் வழியால் அரசொதுங்க அவனை எல்லாம் அடிப்படுப்பார் பொருளின் முடிவும் காண்பறிய வகையால் பொழிவித்து இகழ் சிறக்க மருளும் களிறு பாய்புறவி மணித்தேர் படைநர் முதன் மாற்றார் வெருளும் கருவி 4 நிறை வீரச் செருக்கின் மேலானார். அப்படின்னா அருளின் வழியால் சிவன் திருவருட் துணையின் வல்லமையால் இதெல்லாம் எப்படி செஞ்சார்? பெருமானுடைய திருவருள் இல்லாமல் செய்ய முடியாது. பெருமானுடைய திருவருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். திருவருள் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியங்க. ஆமாம், அரசர்களும் அஞ்சி ஒதுங்கி கீழ்ப்படும்படி நிலம் முழுவதும் தம் ஆட்சியின் கீழே வரும்படி செய்வாராகி அரசர்களே முடியரசர்களே அஞ்சக்கூடிய அளவுக்கு போர் செய்யக்கூடிய வலிமையுடையவர் கூற்றுவநாயனார். ஆனால் இவர் முடியரசர் கிடையாது. ஆமாம், சேர சோழர்களை போல முடியரசர் கிடையாது. அவர்களே அஞ்சக்கூடிய அளவுக்கு போர் செய்ய காரணம் என்ன? இறைவனுடைய திருவடி அவர் தலைமையில் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் காரணங்க. ஆமாம், பொருள்களின் எல்லையும் காண முடியாத வகையினாலே விளங்க சேர்த்து போரில் வென்றி பெரும்படியாக மகிழ்ச்சி செய்யும் யானைகள், பாய்ந்து செல்லும் குதிரைகள், அழகிய தேர்கள், படை வீரர் என்றவை முதலாகிய பகையரசர்கள் அஞ்சி ஒதுங்கத்தக்க 4 வகை படை கருவிகளும் நிறைந்திருந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. அருளின் வழியால், அது ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இறைவனுடைய திருவருள் வேணுங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியங்க. சிவன் திருவருள் துணை செய்தமையால் அதன் வலிமையாலே அது கை கொடுக்கும். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் அவர் வாதாபி சென்று போர் செய்து அங்கு வெற்றி பெற்று வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அரசர் கேட்கிறார், இவரால் மட்டும் எப்படி சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்று திரும்ப முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னு. பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், அதனால் அவரை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி அங்க இருக்கக்கூடியவர் எல்லோரும் சொல்லுவார்கள். அதை கேட்டாரு. அதுவரைக்கும் அரசருக்கு அவர் ஒரு சிவனடியார் அப்படின்னு தெரியாது. அது கேட்ட உடனேயே அரசர் சொன்னாராம், தம்பிரான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பருவரான் அடியாரை ஒளியாக அறியாதை கெட்டொழிந்தேன் என்று சொல்லி உடனே எனக்கு இத்தனால சிவனடியார் தெரியாது என்று சொல்லி உடனே அவரை அழைத்து முழு நேரமாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி புராணத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி இந்த வெற்றிக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரே காரணம், பெருமானுடைய திருவடி அவர் தலைமையில். அதுதான். அதே இயல்பகை நாயனார் குணத்தில் அவர் ஒருவரே அந்த அத்துணை சுற்றத்தார்களையும் வெட்டி வீழ்த்துவார். ஒருவரே எப்படி எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த முடியும் அப்படின்னா சுழன்று சுழன்று போர் செய்து எல்லாத்தையும் வீழ்த்துவார்.
அதுக்கு காரணம் சொல்றார் சேக்கிழார் பெருமான், சிவன் கடல் புனைந்த வீரர் அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமான் திருவடி அவர் தலைமையில் இருக்கான், அதனால் அவரால் அப்படியெல்லாம் போர் செய்ய முடிகிறது என்று சொல்லி சொல்வார். இப்படி அவ்வளவு சிறப்பாக வீரச்செருக்கு என்று சொல்லி சொல்றார். வீரத்தினால் உண்டாகி இருமாப்பு பெருமிதம், இது தள்ளத்தக்க குற்றங்கள் உண்டாகி குணமன்று வீரம் என்று அடைமொழி புணர்ச்சி குடிச்சு ஓதுகிறார் என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டில், வென்றி வினையன்மை கூற வேந்தர் முனைகள் பழமுறுக்கி சென்று தும்பை துறை முடித்தும் செருவில் வாகை திறங்கெழுமே மன்றல் மாலை மிளைந்தவர்தம் வளநாடெல்லாம் கவர்ந்து முடியொன்று மொழிய அரசர் திருவெல்லாம் உடையராயினார். முடி மட்டும் கிடையாது, முடியரசர்களுக்கு மட்டும்தான் முடி, சேர சோழ பாண்டியர்களுக்கு மட்டும்தான் முடி, மற்றவர்களுக்கு முடி கிடையாது. அப்படி வெற்றி பெறும் செயலில் மேன்மேலும் பெருகும்படி வேந்தர்களுடன் பொறுகின்ற போர்கள் பலவற்றிலும் முடியச் சென்று அரசர்களோடவெல்லாம் போர் செய்து பல வெற்றிகளை எல்லாம் அடைந்து அதை போருக்கு செல்லுகின்ற பொழுது தும்பை பூச்சூடும் துறையில் போர் தொழில்கள் முடித்து, போருக்கு செல்லுகின்ற பொழுது தும்பை மலர் அணிந்து கொண்டு போறது ஒரு வழக்கு, இது தொல்காப்பியத்தில் இருக்கு. வெற்றி பெற்று வருகின்ற பொழுது வாகை மலர் சூடிக்கொண்டு வருவாங்களாம். வெற்றி வாகைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வாகை மலர் சூடிக்கொண்டு வந்தால் வெற்றி பெற்று வருகிறார் அரசர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி வருவாரா நாயனார். தும்பை துறை முடித்து, தும்பை துறை என்பது போரினை உணர்த்தி நின்றது. இது நெய்தல் திணையின் புறன். மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்று தலையளிக்கும் சிறப்பீற்று என்று சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், வாகை திறம் கெழுமி மன்றல் மாலை பகைவரை வெள்ளுதலை குறிக்கும் புறத்தினை வாகை மாலை என்று சொல்லி இப்படி ரெண்டையும் சொல்றாருங்க. அப்படி சேக்கிழார் பெருமான் அந்த தொல்காப்பியெல்லாம் அவர்கள் நன்கு அறிந்து அதற்கு தகுந்தார் போல இந்த பாடலை அமைச்சிருக்கிறார். அரசர் திருவெல்லாம் அரசடையாளங்களே அன்றி அரச செல்வங்களும் அங்கங்களும் முதல் எல்லாம் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், இப்படியெல்லாம் நாயனார் போருக்கு சென்று வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படியெல்லாம் பல வெற்றிகள் பெற்றிருக்கிறார். மல்லன் ஞாலம் புறக்கின்றார் மணிமா மவளி புனைவதற்கு தில்லைவாள் அந்தனர் தம்மை வேண்ட அவரும் செம்பியதம் தொல்லை நீடும் குலமுதல்வோர்கன்றி சூட்டோ முடியென்று நல்காராகி சேரளந்தன் மலைநாடு அணையன் அண்ணுவார். அதாவது இவர் செழுமையுடைய இந்த நிலை உலகத்தை காக்கின்றவராக அந்த நவமணிகளுடைய பெரிய மகுடத்தை சூட்டுவதற்காக தில்லைவாழ் அந்தனர்களை வேண்ட, அதாவது நவமணிகள் பொறிக்கப்பட்ட மகுடம் அங்கே சிதம்பரத்தில் இருக்கு. அந்த கிரீடத்தை தனக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்லி தில்லைவாழ் அந்தனத்தில் கேட்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருமரமும் தூயவர்களாய், அதாவது அவர்கள் சோழர்களது தொன்று தொட்டு வரும் குலம் முதல்வர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று முடியனை சூட்டாராய். அவர்கள் எப்படின்னா தில்லைவாழந்தர்கள் சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவது அப்படிங்கிற ஒரு நியதி வச்சிருக்கிறாங்க. அந்த நியதியிலிருந்து அவங்க தவற மாட்டாங்க. இப்ப அரசனை மறுத்ததுனால தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேர மன்னத மலைநாட்டை சென்று எல்லாரும் சேர நாட்டுக்கு கேரளா நாட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே அந்த முடிகளை எல்லாம் காப்பதற்கு பூசை செய்வதற்கு மட்டும் ஒருவரை நியமித்து விட்டு எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. அதான் இங்கே சொல்றாரு. ஆமாம், அப்படி எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. அதான் சொல்றாரு, அப்படி ஒருமையுடைய உரிமை கொண்ட தில்லைவாழ் அந்தர்கள் தங்களுக்குள் ஒரு குடியினை பெருமை கொண்ட அந்த மணிமகுடத்தினை அருமையாக காவல் புரியும்படி தங்கி இருக்கும். அப்பவும் பாருங்க, எல்லாரும் போகல, அந்த ஒரு முழு குடும்பத்தை அதை பத்திரமா பார்த்துக்குங்க, அந்த மணிமகுடம் சோழர்களுக்குரியது என்று சொல்லி அவர்கள் தங்க வச்சுட்டு இருமரபும் தூயவர்களாகி அவர்கள் சேர நாட்டில் சேர்ந்த பின்பு வரும் ஐயப்பாட்டின் மனம் தளர்ச்சி அடைந்து கூற்றுவனார் தில்லையம்பலத்தில் ஆடல் கொண்ட திருவடியை பணிவாராய். அப்ப என்ன செய்யறாரு அவரு, தில்லைவாழ் அந்தனர்களை கேட்கிறாரு அந்த மணிமுடி சூட சொல்லி. அவர்கள் சூடலை, அதனால மீண்டும் அவர் கூத்த பெருமான்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நீங்க முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது யாருக்கிட்ட அரசர்கள் யாருக்கிட்ட அதிகாரா இருக்கிறதுனால பெருமான்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால கூத்த பெருமான்கிட்ட கேட்கிறார். ஆமா, அற்றை நாள் இரவின்கண் அடியேந்தனக்கு முடியாக பெற்ற வேறு மலர்பாதம் பெறவே வேண்டும் என பரவும் பற்று விடாது துயில்வோர்க்கு கனவில் பாத மலர் அளிக்க உற்றவர் அருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனிப்புறந்தார். சாமிகிட்ட போய் கேட்கிறார். இப்ப அவங்க சூட்டியிருந்தா கூட தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த மணிமகுடத்தை மேலே வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க சூட்டாதனால இவர் சாமி கிட்ட போறாரு. சாமி கிட்ட போனதுனால அவர் திருவடி கிடைக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இறைவனுடைய திருவடி கிடைக்கணுங்கிறது அவருக்கு ஒரு விதி. அதனால பெருமான் திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காகவே அவர்கள் மறுத்த மாதிரி ஒரு நிகழ்வு. நம்ம அடியேனுக்கு தேவரீரது மலர் போன்ற பாதங்களை
மணிமுடியாக பெற்ற பேர் அடியேன் பெற வேண்டும் என்று துதைக்கும் பற்றினை விடாமல் துயில்கின்ற அவருக்கு அப்படி மனசுல வேண்டிட்டு அங்க துயில் கொள்றார். அன்று இரவு தூங்குறார். கனவில் பாதமலரளிக்க, கனவிலே இறைவர் தமது பாதங்களை முடியாக சூட்டியருள, இறைவர் தன்னுடைய திருவடிகளையே முடியாக அவருக்கு சூட்டி. எவ்வளவு பெரிய பெருமை! அடியாருக்கு பெருமான் அருளக்கூடிய அருள் பாருங்க. அதாவது அருள் செய்ய வருகின்ற பொழுது பெருமான் அளவற்று வருவார், மகிழ்ந்து வருவார். அதுதான் பெரிய அடியார்களுக்கு அருள் செய்ய வருகின்ற பொழுது பெருமான் அப்படியே மகிழ்ச்சியோட வருவாராம். இரவு நேரத்தில் வந்து சூட்டியிருக்கிறார். இரவு நேரத்தில் எந்த நேரம் பார்க்க மாட்டார். கொடுக்கணும்னு பெருமான் நினைச்சிட்டாருன்னா எந்த நேரம் வேணாலும் கொடுப்பார். அதான் கனாவிலே இறைவர் தமது பாதங்களை முடியாக சூட்டியருட பொருந்திய திருவருளினாலே அப்பாதங்களையே மணிமுடியாக தாங்கிக் கொண்டு உலகம் எல்லாவற்றையும் தனியாட்சி புரிந்தார் என்று சொல்லி சொன்னார். அந்த திருவடியவே அப்படியே வந்து மணிமுடியாக தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் தனியாட்சி செய்து வந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. இப்ப தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் சோழ அரசர்களுக்கும் அந்த காலத்திலிருந்து ஒரு நட்பு இருந்திருக்கிறது. அவர்கள் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டக்கூடிய ஒரு பெருமை பெற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நாயனார் வந்து இப்ப பெருமானே அவருக்கு முடிசூட்டிட்டார். மணிமுடிகள் எல்லாம் சடப்பொருளாய் அழியும் தன்மை என மலர்பாதம் அவ்வாறன்றி ஞானமயமாய் என்றும் அழியாத வன்மையுடையது ஆதலின் பேரு என்றார் என்று சொல்லி, அதாவது மணிமுடிகள் எல்லாம் சடப்பொருள் தானே. இப்ப பெருமான் தன்னுடைய திருவடியவே தலைமையில சூட்டியிருக்கிறார். அப்படின்னா அதுதான் நம்முடைய நாயனாருக்கு அவர் செய்த ஒரு பெரும் அந்த சிவ புண்ணியம். இப்ப அவருக்கு அந்த திருவடி கிடைச்சிருக்குதுங்க. பாதமலர் தாங்கினார், ராமனது பாதுகை தாங்கி பரதன் உலகாண்டான் என்ற ராமன் கதை பகுதி என்று நினைவு கூறப்பாலது. இப்ப ராமனுடைய அந்த பாதுகையை தாங்கி பரதன் வந்து அந்த உலகத்தை ஆண்டதாக கம்பராமாயணத்தில் வரும் இல்லைங்களா? அது மாதிரி இப்ப கூத்த பெருமானுடைய திருவடியை தன்னுடைய தலைமையில் தாங்கி கூட்டுவ நாயனார் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அம்பொன்னீடும் அம்பலத்துளார் ஆரா அமுத திருநடம் செய் தம்பிரானார் புவியின் மகிழ் கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பர் ஞானம் கழிகோரை எய்தும் பெரும் பூசனை இயற்றி உம்பர் மகிழ அரசளித்து உமையால் கணவனடி சேர்ந்தார். அப்படியே அவர் வந்து பொன்னாலை என்ற திரு அம்பலத்தில் ஆரா அமுதமாகிய நடனத்தை செய்கின்ற பெருமானார் இந்த நில உலகத்தில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற கோயில்களில் எல்லாம் தனித்தனியாக இந்த உலகத்துயிர்கள் இன்பமடையும்படி பொருந்துகின்ற பெரும் பூசணைகளை செய்வித்து எல்லா சிவாலயங்களுக்கும் படித்தரங்கள் செய்கிறார். பெரும் பூசணைகள் விடாது அவர்கள் வந்து நாயனார் செய்து கொண்டு வருகிறார். அப்படி ஏன்னா நம்முடைய துங்க ஆகமங்கள் மூலமாக அந்த பூசணைகள் செய்தார் என்று சொல்லி நகர சிறப்பில் மனுநீதி சோழர் செய்த பூசணைகளை பற்றி சொல்வார். ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஆகமத்தில் விதித்தபடி பூசணைகள் நிரம்ப செய்தார் என்று சொல்லி வரும். அது மாதிரி இங்க வந்து இன்பம் இந்த உலகத்து உயிர்கள் இன்பமடையும்படி பொருந்துகின்ற பெரும் பூசணைகளை செய்வித்து தேவர்கள் மகிழும்படி அரசாட்சி செய்து, தேவர்களெல்லாம் மகிழக்கூடிய அளவுக்கு அரசாட்சி அப்படின்னா வேள்விகள் செய்து நிறைய அவிகள் கொடுப்பது, தேவர்களுக்கெல்லாம் மகிழும்படியாக அவி கொடுப்பது, வேள்வியில அவி கொடுப்பது தேவர்கள் மகிழ்விப்பதற்காக. இப்ப தேவர்களும் அந்த மகிழக்கூடிய அளவு அரசாட்சி செய்து உமையால் கணவனடி சேர்ந்து உமைபாகராகிய சிவருமான் திருவடி சேர்ந்தனர் என்று சொல்லி நித்தியம் நைமித்தியம் காமியம் என்று சொல்லி 3 வழிபாடு. நித்திய வழிபாடு எப்பொழுதும் எதிர்பாராக்கம் செய்யக்கூடியது, நைமித்தியம் என்று சொல்வது விழா காலங்களில் செய்யக்கூடியது, காமிய வழிபாடு என்று சொல்லுவது அந்த ஒரு நோக்கத்தின் மூலமாக இந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது காமிய வழிபாடு. இந்த நைமித்தியம் என்று சொல்லுவது ஆலய வழிபாடெல்லாம் அதில் நைமித்தியத்தில் வரும். ஆமாம், நித்திய பூசைகள் அப்படிங்கிறது சிவ பூசையெல்லாம் நித்திய வழிபாட்டில் வரும். ஆனால் இந்த ஆலய பூசைகளை எல்லாம் தவறாது இந்த நாயனார் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா அப்படி செஞ்சா உயிர்கள் எல்லாம் உலக உயிர்கள் எல்லாம் நலமடையும். ஆமாம், அதுதான் நமக்கு இங்கே சொல்லப்படுவது என்று சொல்லி அம்பொன்னீடும் அம்பலம் நான் முழுதும் வானுலகத்துள்ள தேவர்கள் தூய செம்பொன்னினால் எழுதி வைந்த சிற்றம்பலம் என்று சொல்லி தேவர்களும் பின்னர் இரணியவர்மன் முதலிய அரசர்களும் அந்த காலங்களில் முறை பொன் வேந்தமையால் பொன்னீடு என்று சொல்லி அம்பொன்னீடிய அம்பலத்தில் நின்று ஆடுவார் அடி சூடுவார் என்று சொல்லி இளையாங்குடி நாயனார் குணத்தில் வருங்க. அப்படி ஆறா அமுத திருநடம் என்று சொல்லி தெவிட்டாத குறைவுபடாத அமுதம் போன்ற திருநடனம். அந்த நடனம் எப்படிப்பட்டது? அமுதம் போன்ற திருநடனம். அமுதம் என்ன செய்யும்? நம்ம மரணத்தை போக்கும்.
அந்த நடனத்தை ஒரு முறை பார்த்து தரிசித்த போது நமக்கு பிறப்பு கிடையாது. அதை தில்லையை தரிசிக்க முக்தி என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தோழனர். இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி எப்போ உறுதியாகும்னா, அந்த கூத்த பெருமானுடைய திருவடி ஒரு முறை வணங்கினா போதுங்க. அதான் சொல்ற, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் போற்றால் தொலை. வரதர்னா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கூத்த பெருமான். அவனுடைய திருவடியை ஒரு முறை வணங்கிட்டோம்னா நமக்கு இந்த ஊனடைந்து இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் முடிஞ்சது, அவ்வளோதான். மீண்டும் பிறப்புக்கு நம்ம வரணுங்கிறது இல்லை. அதான் சொல்கிறார். அதான் தில்லையை தரிசிக்க முக்தி என்று சொல்லுவாங்க. அம்பொன்னீடி அம்பலம் அப்படின்னு சொல்கிறார். தேவர் அமுதமும் சில காலம் நீடிக்க மரணமின்றி வைப்பனும் பிறவிக்கு ஏதுவாவது அதில் மரணத்துக்கு ஏதுவாவது திருநடனம் அவ்வாறன்றி என்றைக்கும் பிறவியில் மீளாத நிலையுடன் பேரின்பம் தருவது. அது ரொம்ப முக்கியங்க. அந்த அமிர்தம் கூட கொஞ்ச நாளைக்கு மரணம் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய மரணமே இல்லாமல் இருக்க முடியாது. மரணம் என்று சொன்னால் மீண்டும் பிறப்பு ஒன்று உண்டு. ஆனால் இங்கே இறைவன் திருவடிங்கிறது அப்படி அல்ல. பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. இறைவன் திருவடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆறா அமுத திருநடம் அப்படின்னார். ஆறா அமுத திருநடம் என்று சொல்லி அதான் சொல்றார். தம்பிரானார் அவரது திருவடியே முடியாக சூடியமையால் தமது பெருமான் என்று சொல்றார். கோயில் இறைவர் கோயில்களில் பூசை வலுவாது நிகழச் செய்தல் அரசரது கடமைகளில் ஒன்றுங்கிறார். எங்குமாக இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்து உலான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். நகர சிறப்பு சொல்றார். நம்முடைய மனுநீதி சோழர் எப்படி செஞ்சாருன்னு சொல்ற, எங்குமாக இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துலான் ஆகமங்கள் சொன்ன முறையினாலே. ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஆகம முறைப்படி ஆலயங்களுக்கு பூசனை செய்தவர் நம்முடைய மனுநீதி சோழர். அது மாதிரி இங்கே சொல்றார். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணுங்கோயில் எங்கனும் பூசை நீடி ஏலிசை பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து என்று சொல்லி புற்றிடங்கொண்டு புனிதர்க்கு அமுதுபடி முதலா நீதி வளவன் தான் வேண்டுவ நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்தமைத்தான் வேதாகமனுள் விதிவிலங்கை என்று சொல்லி பெரிய புராணத்தில் இப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது என்னன்னா, அரசருக்குரிய முதல் கடமையாக வகுத்து வற்புறுத்தி காட்டிய ஆசிரியர் அருளிப்பாடு. அரசருடைய முதல் கோயில் என்ன தெரியுங்களா? ஆலய நிபந்தங்கள் செய்வது. ஆலயங்களை சும்மா போடுறது இல்லை. முன்னவனார் கோயில் பூசை முற்றிடின் மன்னவருக்கு தீங்கு வரும் வாரி வழங்குன்றம்னு நம்முடைய திருமந்திரம் சொல்லுதுங்க. நாட்டில் பஞ்சம் வரும், பிணி வரும், கள்ளம் மிகும் என்று சொல்லி எல்லாம் நமக்கு முன்னவனார்னா யாரு? சிவபெருமானுடைய கோயில். எந்த ஒரு சிவாலயமும் பூசை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மக்களுக்கு தீங்கு வரும், மன்னனுக்கு தீங்கு வரும், நாட்டில் பஞ்சங்கள் வரும், எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அரசருடைய முதல் கடமை என்னன்னா, கோயில் நிபந்தங்களை முறையாக செய்வது என்று சொல்றார். ஒரு கோயிலுக்கான திருவமுது முதலியவற்றை எல்லா கோயில் சுவாமிகளுக்கும் கைகாட்டும் கோயில் அதிகாரிகள் இதனை நோக்கி தக ஒழுகுவார்களாக என்று சொல்றார். இம்பர்ஞாலம் கலை சிறக்க பரார்த்த பூசை, இதுக்கு பேர் பரார்த்த பூசைன்னு பேருங்க. நம்ம வீட்டிலேயே செய்து கொள்ளுவது ஆன்மார்த்த பூசை. ஆன்மார்த்த பூசை முடிச்சுட்டு தான் பரார்த்த பூசைக்கு வரணும். ஆமாம், பரார்த்த பூசை என்று சொல்லுவது அந்த சிவாச்சாரியர்கள் ஆலயத்திலே செய்வது பரார்த்த பூசை. நமக்கு உரித்தானது ஆன்மார்த்த பூசை என்று சொல்லுவார்கள். அப்படி பரார்த்த பூசை கோயில் பூசையில் உலகம் வாழ அரசரால் செய்யப்படுவது. இந்த உலகம் மக்கள் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக அரசர்கள் செய்யக்கூடியது கோயில் பூசைங்க. இவை நன்கு செய்யப்படின் உலகம் கழித்து தலை துவங்கும். ஆமாம், செய்யாவிடின் அதற்கு மாறாக உலகம் துன்பமடையும் என்று எதிர்மறை முகத்தால் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவருக்கு தீங்குல வாரி வழங்குன்றும் கண்ணும் களவு மிகுந்திடும் காசினி என்று நாட்டுக்கும் அரசருக்கும் தேவரும் என்ற சிவ ஆகம ஆணைவழி அறுதியிட்டு அருளியவர் திருமூலருடைய திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அப்போ பூசை மட்டும் தவறவே கூடாது. கோயில் பூசை, சிவபெருமானுடைய ஆலயம் பூசை எப்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா திருமந்திரம் என்று சொல்லுவது தமிழ் ஆகம நூல். அப்படிதான் சேக்கிழா பெருமான் சொன்னாருங்க. தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்புங்கிற பெரிய புராணத்தில். ஆமாம், அதாவது சிவபெருமான் அருளிய ஆகமத்தை திருமூலர் மூலமாக நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். திருமந்திரத்தில் 9 தந்திரங்கள் இருக்கும். அந்த 9 தந்திரங்கள் 9 ஆகமங்களாக
நமக்கு வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிவக்குனி ஐயாவுடைய உரையில மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார். என்னென்ன ஆகமங்கள் நம்முடைய திருமந்திரத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எய்தும் பூசனை பெரும் பூசனை என்று சொல்லி நித்திய நைமித்தியங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு, நித்திய பூசை என்று சொல்லுவது சிவபூசை, நைமித்தியம் என்று சொல்லுவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூசை. காமிக பூசைன்னு சொல்லி ஒரு பூசை இருக்கு. உம்பர் மகிழ அரசளித்தே அறநூல் வழியான செங்கோல் அரசு மலைக்கு காரணமாய் வானவர் பூசைக்கும் ஏதுவாதல் குறிப்பு இறைவனது பூசையினால் உலக மகிழவும் அரசாட்சியில் உம்பர் மகிழவும் அப்படிங்கிறார். இறைவனது பூசையினால உலகம் மகிழ்ச்சி அடையும், அரசனுடைய ஆட்சி நல்லா இருந்தா தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு. காதல் பெருமை தொண்டை நிலை கடல் சூழ் வையம் காத்தளித்து கோதங்கு அகல முயல் கடந்தை கூற்றனார் தம் கடல் வணங்கி நாத மறைதந்தளித்தாரை நடைநூல் பாவின் நவின் ரேத்தும் போதமருவி பொய்யெடுமையில்லா புலவர் செயல் புகழ்வாம். அதாவது பெருவருப்புடைய பெருமையுடைய திருத்தொண்டினை நிலைத்த கடல் சூழ்ந்த உலகத்தை காத்து அரசளித்து குற்றம் நீங்கும்படி முயன்ற கலந்தை கூற்றுவனாயனது திருவடியை வணங்கி என்ன சொல்ற பாருங்க. கோதங்கு அகல முயல் கலந்தை கூற்றனார்தம் கலல் வணங்கினர். குற்றம் நீங்கும்படி முயன்ற கலந்தையை சார்ந்த கூற்றுவ நாயனாரது திருவடிகளை வணங்கி அடுத்த சரீரத்துக்கு செல்லுகின்ற பொழுது இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி கொண்டு செல்லுவது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு மரபு. அதான் அதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க, தோற்றுவாய் செய்தல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதனை துணை கொண்டு அந்த திருவடியை நாயனாருடைய திருவடியை துணை கொண்டு நாத உருவாகிய வேதங்களை தந்த உலகலைக்கும் இறைவரை நடைநூலின் பாக்களால் சொல்லி துதிக்கும் சிவபோதம் பொருந்தி பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற திருக்கூட்டத்தை சார்ந்த அடியார்களது செயலினை சொல்லப் போகின்றோம். தொகையடியார் மதுரை என்பதில் இருந்த அடியார் பெருமக்கள் என்று சொல்லுவாங்க. அது தொகையடியார். காதல் பெருமை தொண்டு பெருவிருப்பம் விளைத்ததற்கு ஏதுவாகிய பெருமையுடைய திருத்தொண்டு என்று சொல்றாருங்க. தொண்டை நிலை நாயனார் திருத்தொண்டை நிலைத்த தன்மைகள் என்று சொல்றார். கோதங்கு அகல ஆணவமல குற்றம் என்று சொல்லி அதெல்லாம் நீங்கும்படியாக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று சொல்லுவது பாசுரம் இல்லைங்களா? வாழ்கந்தனர் பாசுரத்தில் சொல்றார். ஆழ்க தீயது எல்லாம் அப்படின்னு தீயவையெல்லாம் அகல, கோதங்கு அகல அப்படிங்கிறது அதாங்க. தீயமையெல்லாம் அகல அரண்நாமமே சூழ்க, உலகம் முழுக்க அரண்நாமமே சூழ வேண்டும் என்பதுதான் பெரியவங்களுடைய ஒரு வாக்காக இருந்தது. கலந்தை கூற்றுவனார் அப்படின்னா கூற்றன் கலந்தைக்கோன் என்று சொல்லி ஒரு பேரை வைத்து சொல்லுகிறார். அப்படி போதம் அப்படின்னா சிவபோதம் பாவினால் நவில பெறுவதெல்லாம் இறைவன் புகழ் கலையாதல் வேண்டும் என்று சொல்லி ஏனை பொருள் எவையும் பாடத்தக்கவை அல்ல, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோரும் பாடுமின் புலவீர்கள் என்று சொல்லி நமக்கு நம்பிகள் பாடியிருக்கிறார். அது மாதிரி அதாவது பாவினால் நவிழப் பெறுவது இறைவன் புகழ்களையே பாட வேண்டும். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்ன ஆனா எண்ணி நல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏத்துகேன். இந்த பூமியில புகழக்கூடிய ஒரே பொருள் பரம்பொருள் தான். ஒரு பாடல்னா எப்படி இருக்கும்னா இறைவனை பற்றிய துதி பாடல்களா இருக்கும். அதுதான் ரொம்ப பொருளுடையது. சிவபோதம் என்று சொல்றார். அப்படி நாயனாருடைய பெருமைகளை நம்முடைய சேக்கிழார் பெருமான் 8 திருப்பாடலில் அருளுகிறார். அது கற்பனை என்று சொல்லி முக்கியமான ஒரு பகுதிகள் ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றார். அரண் அருளால் வரும் வலிமை பெற்றோர்களை யாரும் வெல்லுதல் அரிது. இந்த சரியத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவர் ஒன்றும் முடியரசர் கிடையாது, ஆனால் பல முடியரசர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா இறைவனுடைய திருவருளினாலே அவர் வலிமை பெற்றிருக்கிறார், அவர் திருவடி சூட்ட பெற்றிருக்கிறார். அதனால அரணருளால் வரும் வலிமை பெற்றவர்களை யாரும் வெல்லுதல் அரிது. அப்புறம் வளநாடு முதலிய அரசர் திரு எல்லாம் இருந்தாலும் மணிமுடியின்றி ஆளுதல் அரசாட்சி நிறைவாகாது என்று சொல்லி மணிமுடி இல்லாமல் அரசாட்சி செய்வது நிறைவாகாது. ஆனால் இறைவனே அதையே அந்த குறையை நிறைவாக்கி காட்டுகிறார். தன்னுடைய திருவடியை அவர் தலைமையில வைத்து அதை நிறைவாக்கி காட்டுகிறார். அரச முடியானது அதனை சூட்டுதற்கு உரிமையுடைய ஒரு வாளை சூட்ட பெறத்தக்கது. பாருங்க, தானே எடுத்து சூட்டிக் கொள்வதல்ல, யாரு சூட்டணுமோ அவங்க கிட்ட தான் சூட்டணும். தில்லைவாழாந்தவர்கள் தான் அதை செய்ய உரிமை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் என்ன சோழ அரசர்களுக்கு மட்டுமே முடிசூட்டக்கூடியவர்கள். அதனால அவர் விட்டுட்டார். மீண்டும் அந்த முடியை எடுத்துக்கொண்டு வேறொருத்தர்கிட்ட கொடுத்து அவர் சூட்டிக்கல. அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர் அரசர், என்ன வேணாலும் செய்யலாம். அதே முடியை எடுத்துக்கொண்டு வேறொருத்தர் ஆனால் அப்படியெல்லாம் செய்ய விரும்பல. இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார், பெருமான் திருப்படி சூட்டுறார். அதான் ரொம்ப முக்கியம்.
அரச முடிசூட்டு பெற்ற பெரியோர்கள் முன் வழி மரபு வழக்கானன்றி வெறும் தோல்மெளிமை பற்றி அஞ்சி பிறருக்கு அதனை சூட்ட உடன்பட மாட்டார். அவ்வாறு செய்ய நேரில் அவ்விடம் விட்டு அகழ்வர். தெளிவாளர்கள் அரசனே சொன்னாலும் சரி, அவர்கள் அந்த விதியிலிருந்து வடுவ மாட்டார்கள். அதனால் அந்த இடத்த விட்டு நமக்கு ஏதோ துன்பம் வந்துடும் சொல்லி இடத்த விட்டு போனாலும் கூட அவர்கள் முடிசூட்ட வருவதில்லை. அன்பர்க்காக அரசனுடைய திருவடி துணையே. இன்னொன்று என்னன்னா, அடியார்களுக்கு அரச முடிங்கிறது என்ன? அவருடைய திருவடி தான் அரச முடி. இதுதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் முடியாக சொன்னது. அவர் சிகையத்தான் முடியாக சொன்னார். ஆமாம், மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் அவர் உடம்பு பூசிக்கொள்வது திருநீர் தான் அபிஷேகம் என்று சொல்லியும், அவர் உருத்தராக்கம்தான் அணிகலன்கள் என்று சொல்லியும், திருமுடி என்று சொல்லுவது என்னுடைய சடைமுடிதான் திருமுடி என்று சொல்லியும் அரசாட்சி செய்தவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார். அப்படி அன்பர்க்காகும் அரசமுடி அரண் திருவடி துணையாம். அரண் கோயில்களில் எங்கும் தனித்தனியே உலகு விளங்க பெறும் பூசனை முறை இயற்றுத்தல் அரசரின் முதல் கடமை. அரசனுடைய முதல் கடமை என்னன்னா, பெருமானுடைய கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பூசை வடுவாது நடக்கணும், அதை நடத்தி காட்டணும் என்பதுதான் அரசருடைய முதல் கடமை என்று சொல்றார். நல்ல அரசாட்சியினால் வானோரும் மகிழ்வடைவர். நல்ல அரசன் இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றான் என்று சொன்னால் வானவர்களும் மகிழ்வார்கள். விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் மகிழ்தான் நமக்கு மண்ணுலகமும் நல்ல சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இந்த நாயனருடைய புராணத்திலே நமக்கு பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரத்தினுடைய நிறைவாக ஒவ்வொரு சருக்க நிறைவிலும் நம்பிகளுடைய பெருமைகளை சொல்லுவார்கள். நம்பிகளுக்கு துதியாக ஒரு 10 பாடல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த சரித நிறைவான உடனேயே நமக்கு நம்பிகளை பற்றி ஒரு துதி பாடல் சொல்லப்பட்டிருக்கு. தேனும் குழலும் விளைத்த திருமொழியான் புலவி தீர்க்க மதிதானும் மனையும் வகை தீர்க்கும் சடையா தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குழவு மலர்பாதம் யானும் வரவித்திருக்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குகோன். அது இது எந்த இடத்துல வருது அப்படின்னா, நம்பிகள் ஆரூரிலே பறவையாறு வீட்டுக்கு செல்லுவதற்கு முன்பாக, அதாவது 2வது கண், ஒரு கண் 2 கண்ணும் போய் ஒரு கண் காஞ்சிபுரத்தில் இடது கண் கிடைக்கிறது. அந்த ஒரு கண்ணோடு ஆரூரிலே மீளா அடிமை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி 2வது கண் கிடைக்கிறது. இப்போ நம்பிகள் பறவையார் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி நம்பிகள் பறவையார் வீட்டுக்கு செல்லுவதற்கு முன்பாக அம்மா கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு வரணும். அதற்கு சாமி தூது போறார். அப்படி தூது செல்லுகின்ற பொழுது தூது சென்று அந்த ஊடலை எல்லாம் தீர்த்து கொண்டு வருகிறார். ஒரு முறை செல்லுகின்ற பொழுது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. 2வது முறை சென்று அந்த தூதை எல்லாம் சென்று ஒப்புதல் வாங்கி கொண்டு வருகிறார். இப்போ நம்பிகள் அங்கே போகணும். நம்பிகள் பறவையார் வீட்டுக்கு செல்லுவதற்கு முன்பாக பரிசனங்கள் அங்கு சென்று மங்கள பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். பல வகைகள், பூ வகைகள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கின்ற பொழுது 2 பேர் வராங்க. ஒருவருக்கு பிறவியிலேயே கண் குருடு, இன்னொருக்கு பிறவியிலேயே கூன். நாங்களும் பணி செய்ய வருகின்றோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது சுந்தரர் பார்க்கிறார், அவர் பிறவியிலேயே கண் குருடு, அவர் பிறவியிலேயே கூன், எப்படி மங்கள பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அந்த 2 பேருக்கு உடனடியாக அவருக்கு 2 கண்ணும் ஒளி கிடைக்கிறது, அந்த கூனும் நிமிருகிறது. 2 பேரும் நம்பிகளுக்காக பணி செய்தார்கள் என்று சொல்லி இது ஏர்கோன் கலிக்காமனர் புராணத்தில் எங்கேயும் வர்றதில்லை. இந்த துதி பாடலில் மட்டும் சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அதான் சொல்றார், தேனும் புல்லாங்குழலும் என்று வென்ற இனிமையுடைய திருமொழியுடைய பறவையாரது உடலை தீர்க்கும் பொருட்டு. பாருங்க, தேனும் தோத்தரணுமா அம்மாவுடைய மொழிக்கு, புல்லாங்குழலும் தோத்தரணும். அவ்வளவு இனிமையான மொழியுடையவர் பறவைநாச்சியார். அப்படிப்பட்ட மொழியுடைய பறவையாரது உடலை தீர்க்கும் பொருட்டு மதியும் பாம்பும் பகை தீர்க்க வைத்தற்கு இடமாகி சடையுடைய பெருமான் தூது தந்த திருநாளிலே, அந்த பெருமான் தூது சென்ற அந்த நாளிலே கூணனது கூணையும் குருடனது குருட்டு தன்மையினையும் தீர்த்து பணிகொள்வாராகிய நம்பியாரூரது விளக்கமைக்கு மலர் போன்ற பாதங்களை. பாருங்க, கண்ணும் அந்த குருடனாக இருந்தவருக்கு கண்ணும் கிடைத்தது, கூணாக இருந்தவருக்கு கூணும் நிமிர்ந்தது.
நம்பிகளுக்கே கண் கிடைத்தது படாதபாடுபட்டார். திருவொற்றியூர்லேருந்து ஒரு கண் காஞ்சிபுரத்தில், இன்னொரு கண் திருஆரூரில் படாதபாடு. ஆனால் நம்பிகளுக்கு பணி செய்ய, நம்பிகள் சிவபெருமானுக்கு பணி செய்தார். அங்கே ஒரு கண்ணு கிடைச்சது, இங்கே ஒரு கண்ணு கிடைச்சது, ஒரு கண்ணோடவே வந்தார். இப்படியெல்லாம் அவர் பட்டார். ஆனால் சுந்தரருக்கு பணி செய்ய வந்தவருக்கு உடனடியாக கிடைக்குது. பாருங்க, அடியார் பணி எவ்வளோ சிறப்பு பாருங்க. பெருமானுக்கு தொண்டு செய்கிறத விட எத்தனை மடங்கு உயர்வு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அதான் இங்கே சொல்கிறார். அப்படி கூணனது கூனையும் குருடனது குருட்டு தன்மையினையும் தீர்த்து பணிகொள்வாராகி நம்பி ஆரூரது விளக்கமிக்க மலர் போன்ற பாதங்களை யானும் துதித்து 7 வகை பிறப்பினும் உட்பட்டு முடங்கி கிடக்கும் தன்மையாகிய கூண் தன்மையினையும் அவற்றினுள் செலுத்தும் அறியாமையாகிய குருட்டு தன்மையும் தீர்த்து கொள்கின்றேன். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, என்னுடைய 7 பிறப்பில் இருக்கக்கூடிய ஊனத்தை எல்லாம் நான் நீக்கிக்கிறேன். யாரை எப்படி நீக்கிக்கிறேன்? அவர் திருவடிய, சுந்தரருடைய திருவடியை வணங்கினா போதும், இதெல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. யாரு சொல்றா? சேக்கிழார் பெருமானே சொல்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படின்னா அதான் சொல்றார், அந்த தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணைத்த திருவாலன் வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு. அந்த சுந்தரருடைய பிறப்பை வணங்குறாரு. ஏன் வணங்குறாரு? சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்த பிறப்பை நான் வணங்கிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ சுந்தரருடைய திருவடியை வணங்குறதுக்கு நாம் எல்லாம் அவ்வளவு தவம் செஞ்சிருக்கணுங்க. அதான் இந்த இடத்துல சொல்றார், என்னுடைய அவர் சுந்தரருடைய திருவடியை நான் துதித்து 7 வகை பிறப்பினும் உட்பட்டு முடங்கி கிடக்கும் தன்மையாகிய பூந்தன்மையினையும் அவற்றினுள் செலுத்தும் அறியாமையாகிய குருட்டுத்தன்மையினையும் தீர்த்து கொள்கின்றேன். அவருக்கா இருக்குது? அவருக்கெல்லாம் இல்லை, நமக்கு இருக்கிறத சொல்றாரு சேக்கிழார் பெருமான். பெரியவங்க எப்பொழுதும் உலகப்பள்ளியை தன் மீது ஏற்றி சொல்லுவது வழக்கு. அவங்களுக்கு என்ன கூண் இருந்ததா குருடு இருந்ததா? நமக்கு தான் எல்லாம். அதனால நம்மளுடைய துன்பத்தை நாம் போக்கிக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னா நாயன்மாருடைய திருவடியை வணங்குவது தான் வழி, வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள ஒரே வழி நாயன்மாருடைய திருவடியை வணங்குறது தான். அதுதான் சேக்கிழார் பெருமான் நமக்கு இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார் என்று சொல்லி, தேனும் மொழியினர் குழலினது குழலினது யாழினது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர் நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்றார். ஆமா, திருநாள் திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுவதும் காண உள்ளதாம். படி திருவிழா போந்து நடந்தமையால் அது திருவிழா சிறப்புடைய நாளாயிற்று. பாருங்க, சாமி எத்தனையோ விழா அந்த திருவாரூரில் நடக்குது இல்லையா? எத்தனையோ விழா, பாத தரிசனம் எல்லாம் நடக்குது. ஆரூர் பெருமானுடைய திருத்தேர், ஆலித்தேர், வித்தகர் இல்லையா, அதெல்லாம் நடக்குது. ஆனா இந்த சாமி தூது போனது ஒரு பெரிய விழாங்கிறார். அது ஒரு பெரிய திருவிழா அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். நம்ம உரையாசிரியர் சொல்றார், தூது தரும் திருநாள் அப்படின்னார். சேக்கிழார் பெருமான் சொல்றார் இல்லையா, தூது தரும் திருநாள். அப்ப அது விழா போல ஒரு நாள். சிவபெருமானே கால்கடுக்க நடந்தார் இல்லையா, அது பெரிய விழா. அதான் சொல்றாரு. அப்படி திருவிழா சிறப்புடைய நாளாயிற்று என்பது பரந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமாளார். இன்னைக்கு வரைக்கும் அது மணந்து கொண்டு இருக்குதா அந்த வீதி, தெற்கு வீதி, சாமி தூது போன வீதி அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு நகர சிறப்புல சொல்றார். ஆமா, இது இறைவர் தூது சென்றருளிய நாளில் நிகழ்ந்ததோர் அருட்செயல். இவ்வரலாறும் காரணமும் முன் வகை நூலில் வகுக்கப்பட்டன. அது நிகழ்ந்த நாளும் பிறவும் மீண்டு விரிநூலில் விரிக்கப்பட்டன. அதாவது 2ஆம் முறை தூது சென்று மீண்டு இறைவர் தாழ்வுழல் செற்றம் தணிவித்தோம் நம்பியினி போய் மற்றவள் உடன்பால் அணுகு என்ன அப்படின்னு சாமி சொல்றார். போய் நீ போலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தேவாசிரிய மண்டபத்திலிருந்து நம்பி, அப்போ அது வரைக்கும் தேவாசிரிய மண்டபத்தில் காத்துட்டு இருக்கிறார் சுந்தரர். அப்படி பறவையானது திருமுறைகள் திருமாளிகையில எழுந்தருளுகின்ற பொழுது முன் துயிலுணர்ந்த பரிசனங்கள் அங்கங்கு நின்று வந்து மருங்கும் மொய்த்தனர். அப்படி பரிசனங்கள் எல்லாம் அங்கு வந்து மொய்க்கின்ற பொழுது அங்கு குழுமிய பரிசனங்களில் ஒரு கூணனும் குருடனும் ஏவ பெற்றனர் என்று சொல்லி அவ்விருவரும் தமது உடல் குறையினால் ஏந்தி செல்ல மாட்டாமை விண்ணப்பிக்க நம்பிகளது அருளினால் முறையே கூணும் குருடும் தீர்க்க பெற்று ஏவல் கொள்ள பெற்று உய்ந்தனர் என்பது இந்த பாடல்ல இருக்குங்க. அதான் சொல்ல, இவ்வாறன்றி இவ்வரலாற்றை பறவையார் திருமாலையில் கூணன் ஒருவனும் குருடன் ஒருவனும் இருந்தனர் என்றும் அவர்கள் நம்பிகளுக்கு மாலையும் அடைக்காயும் கொடுத்து வந்தனர் என்றும் அவர்கள் புலவிதிருக்க இறைவர் தூது சென்ற நாளில் கூணும் குருடன் நம்பிலால் தீர்த்தரல பெற்ற என்றும் உரைத்தனர் முன்னுரை. அது எப்படியோ இருந்தாலும் நீங்கியது, கூணும் குருடன் நீங்கியது அந்த நாள் தான் அப்படிங்கிறது தெளிவு. திருநாள் அப்படின்னு சொல்லி திருநாட்கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் என்றதனால் அன்றே அவர்கள் ஏவல் கொள்ளப்பட்டார் என்பது கருத வரும் என்று சொல்லி தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து
ஏவல் கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப அருமையான இடங்க. 7 பிறப்பின் முடங்குகோன்னாரு. பிறப்பின் முடங்குன்றது 7 வகை பிறப்புகளிலேயும் எல்லையற்ற முறை அவ கற்ப குழிகளிலே உடலம் வளைவுபட ஒடுங்கி முடங்கி கிடத்தல் அப்படின்னாரு. அப்படி எப்படி கற்ப பையில நேராக நிற்க முடியும், அப்படி கூணி குறுகி அப்படி கிடக்கும். அதுதான் 7 பிறப்பின் முடங்குகோன் என்று சொல்லி சொல்லாரு. அதான் சொல்லார். அதாவது பிறப்பின் முடங்குகோன் தீர்க்கின்றேன் அப்படிங்கிறது எனது பிறப்பினை ஒழித்துக் கொள்ளுகின்றேன், தீர்க்கின்றேன். சுந்தருடைய திருவடி வணங்கினா பிறப்பு நீங்குங்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், இது குருடும் தீர்க்கின்றேன், குருடாவது பிறவி நீக்கும் வழியறியாதபடி அறிவை மறைத்திருக்கும் ஆணவ படலம், அந்த ஆணவ படலம் ஆணவமான படலம் என்று சொல்லி அதுவும் நீக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்பிகளது திருவடி வழிபாடு பிறவியறுக்க வல்லது என்பது கூன் உடற்குறையினையும் குருடு உயிர்க்குறையினையும் குறையினையும் காட்டு. கூன் என்று சொல்லுவது உடம்பனுடைய குறை, குருடு என்று சொல்லுவது ஆணவ மல மறைப்பு, அதைத்தான் குருடுங்கிறார். ரெண்டையும் நீக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்முடைய செகட பெருமானை நமக்கு அருடுகின்றார் என்று சொன்னால், இந்த திருப்பாடல் மூலமாக சுந்தரருடைய திருவடி வணங்கினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பது நமக்கு தெளிவாக புரியுதுங்க. அதனால் நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி, கூட்டுவ நாயனாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி, அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.